மிடியால் இருள் போக்கும் மேதை வந்தான், வடிவால் ஓமையிலான் வந்தான் என்று வந்தான் வந்தான் வந்தான். முதுகிரியான் வந்தான், முகிலனையான் வந்தான், என்னல் குமாரதேவன் என நாமத்தான் வந்தான். சுவாமி எல்லை மீறி பாடுறாங்க. அப்புறம் இன்னொன்று அவர் வடிவத்தை படம் பிடிக்கிறார். குமாரதேவன் நெஞ்சு விடுத்துவதே அரு சமயே குருடர் அறியாத வீறு பரிபூரண மேனியராய் கூறுமலபோகம் முனிந்து ஆகமிகள் ஏத்தும் அறிவானையான். அர்த்தம் சொல்லிக்கினே போனோம்னா அதிகமாக போவோம். பாட்டு வரும். ஆகமிகள் ஏத்தும் அறிவானையான் தாகமுடன் வந்து தமை அடைந்தோர் வன் பவ நோய் தீர்ப்பதற்கு அந்த மர காட்டும் அருள் கொடியான் சேமன் இதுபோல் திகழ்மறை நான்கில் சாமமறையாம். சாமமறை அப்பவே தமிழன் நம்ம சுவாமி பாடுறாரா. ஓதும் தகுவாயான் விஞ்சும் பேர் பாட்டை சுருக்கிற நான். விஞ்சும் பேர் கொண்டாட பெற்றதொரு நல் குமார தேவன்பால் என் அஞ்ஞானம் தீர்ந்தது அஞ்ஞானம் தீர்ந்ததுன்னு ஓடி போய் திருவடியில் விடுறாரு. அடுத்து இன்னும் சொல்றாரு. செய்யத்தால் பூமி மிசை பொருந்த வந்து என் தலை மீது அடி வைத்து ஆட்கொண்டான். சாமி சொல்ற வாக்கு. அங்கே திருப்பெருந்துறையில் மணிவாசகர் குதிரையை வாங்க பணத்தை எடுத்துக்கிட்டு போறார். போகும்போது திருப்பெருந்துறை நெருங்க 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 உள்ளத்தில் உவகை ஆனந்த தன்மை. அப்போ தளபதி பார்க்கிறார். மாதவரர், தளபதி உனக்கு உள்ளத்தில் ஏதாயிலும் ஒரு நிகழ்ச்சி தெரியும். எனக்கு ஒன்றும் தெரியலையே. எனக்கு உள்ளமெல்லாம் நெருங்க நெருங்க ஆனந்தம் வருகிறது. என்ன ஆனந்தம் என்று என்னால் சொல்ல முடியவில்லை. ஏதோ ஒரு இழந்த ஒன்றை பெறுகிறோம் என்ற ஒரு அற்புத ஒரு பாக்கியம். இது இப்படித்தான் என்று வாயினாலே சொல்ல முடியாது தளபதி, எனக்கு அப்படி இருக்கிறது என்று சுற்றுமுற்று பார்க்கின்ற பொழுது சில பேர் சொல்லுவாங்க வேதிய வடிவோடு வந்தார். இதெல்லாம் வேதிய வடிவு எப்படியெல்லாம் கிடையாது. சாட்சா தென்முக கடவுள் வடிவத்தில் குருமணியாக இருந்து அவரை கையினாலே அசைக்கின்றார். அதை தன் திருவாசகத்தில் சொல்றார். ஆவா அரியன் வானோர்க்கு அரிய சிவன் வாவா என்று அழைத்து பூவார் திருவடியின் தலைமையில் சூட்டலும். திருவாசகம் தெல்லையவனும் ஒட்டாமல் இந்த பாட்டு சொல்றார். அப்படி என் சிதம்பர குரு தன் சன்னதியில் பேசுறார். பூமேவு நாபனும் மணிவாசகம் சொன்னது போல திருவாசகம் போலவே இருக்கும் சன்னதி முறை. கொஞ்சம் முடுக்கா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பூமேவு நாபனும் புரந்தரனும் தாமேவும் வாழும் அதிகாரமும் பெற தார்புடைந்த கோமான் சீரார் திருவடியின் தலைமையில் வைத்த பிரான். யாரு? சிதம்பர குரு பேசுறார். எப்படி வர்றாரா? செய்யத்தால் பூமி மிசை பொருந்த வந்து என்னை ஆட்கொண்டான். இதெல்லாம் ஞானிகள் சொல்ற வார்த்தை. இந்த வகையில் சிதம்பர குரு தனது கந்தவேல் குமாரதேவர் வடிவில் வந்ததை உணராது குமாரதேவரை நினைத்து ஓடி வந்து விழுந்து அவர் வர்ணனையே பாடுறார். அவர் எப்படி வரார், என்ன வடிவில் வராருன்னு, என்ன உருவத்தை அப்படியே படம் முடிக்கிறாங்க. கேமரா இல்லாத ஒரு காலம், ஞானமே ஒரு கேமரா. அப்படியே படம் முடிக்கிறார். விரிந்த சடை நீண்டு அப்படி தொங்குதான். நம்ம சாமிக்கு விரிந்த சடைதான். வீர சைவத்துக்கு ஒரு மரபு, ஒரு சைச்சை மார்பிலை வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து ருத்ராட்ச மாலை, மேடையெல்லாம் விபூதி. இந்த வடிவத்தை என்ன பண்ணுறாரு? காவி என்று சொல்ல ரெண்டு பேர் தான் பயன்படுத்துகிறாங்க. ஒன்று அருணகிரியார், ஒன்று மற்றொன்று நம் குருநாதர் சிதம்பர குரு. இதே குருநாதரை பார்க்கிறாரு. இடர் பிறவியச்சம் பிரிந்தது என காட்டும் ஒரு பெற்றிமோல் விரிந்த சடை பின் தாழ விட்டு மருமத்தில் லிங்க மகிமையுடன் தாங்கி அக்கமணி மாலை அது தரித்து நல்ல செக்கர்தோய் காவி துண்டு கருதுமிடம் 4 கட்டி. எப்படி அந்த வடிவை எப்படி படம் பிடிக்கிறார்? நான் சொல்லலை, நெஞ்சு விடு தூதலை குமாரதேவரை சொல்றார். இந்த வடிவில் கண்ட குமாரதேவர் வடிவில் வந்த கந்தவேள் கரங்களினாலே திருநீர் இடுகிறார் லலாடத்தில். இட்டவுடனே அங்கே திருப்பெருந்துறையிலே தென்முக கடவுளாக விளங்குகின்ற தட்சிணாபுரத்து கோவிலை காட்டி மறைத்தார். இந்த வகையில் கட்டுது. அதே போல இங்கேயும் திருநீர் இட்டு என்ன வகையில் இந்த கோயில் இருந்தது. கர்ப்பகிரகம் அடுத்து அர்த்த மண்டபம், மகாமண்டபம், உள் சுற்று, வெளி சுற்று, இப்படி அந்த கோயிலுடைய முழுமையும் இந்த வாயிலை முழுமையாக காட்டி மறைத்தார். பல்லவர் காலத்திலே மிக சிறப்பற்று ஓங்கி இருந்தது என்பதற்கு தேவியான சன்னதியிலே 2 கல்வெட்டுகள் சான்று. விஜயாலய சோழனுடைய கல்வெட்டு இருக்கிறது. ஏராளமான கல்வெட்டுகள் இப்பொழுது விருந்து கொண்டு இருக்கிறது. இதை தெரிந்து கொள்ளலாம். இது எல்லாம் நாம் பேசுறது ஒரு டுபாக்கூர் கிடையாது, உண்மை. ஆகவே இத்தகைய ஒரு உண்மையான பல்லவர் காலத்தில் மிகுந்து ஓங்கி இருந்த ஒரு காலம்.
மகாபலிபுரம் என்கிற மாமல்லபுரம் என்கிற துறைமுகப்பட்டினம் எத்தனாம் நூற்றாண்டு? 4, 5, 6, 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பல்லவர்கள் சாம்ராஜ்யம். அபராஜிதவர்மனுக்கு பிறகுதான் கொஞ்சம் மறை. ஆகிய பல்லவர் காலத்து துறைமுகப்பட்டினம் மாமல்லையாக இருக்கின்ற பொழுது சமராபுரி என்கின்ற அற்புதமான கஷேத்திரம் 1004 ஆண்டுகளுக்கு முன்னதாக அற்புதமான ஒரு நகரம் நெய்தல் நில பகுதியாக இருந்தது. அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசணும்னா கொஞ்சம் அதிகமாக. அந்த வகையில் சுவாமி இந்த அற்புதமான திருக்கோயிலை காட்டி உடனே சற்று திரும்புகிறா. பார்த்தேன் என் சுவாமியைக்கா, குமாரதேவா என்று வாய் புலம்புகின்ற வகையில் புலம்புகின்றார். உடனே சிதம்பரா, நான் உன்னுடன் தான் இருக்கிறேன், வெளியே செல்லவில்லை, இனி திருப்பணியை மேற்கொள்வாயாக என்று சொல்றாங்க. சுவாமி என்ன பண்ண அங்கே வேம்படி விநாயகர் கோயில் உட்காடுறாங்க. இதற்கிடையில கிளியனூர் அம்மா மெதுவா திருப்பூரூர் வந்துட்டாங்க. வந்தவுடன் சுவாமியுடைய திருவடிகளே எஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கி சுவாமி கிட்ட தான் சேர்த்து வைத்திருந்த சிறிது பொன்னை அவர்கிட்ட கொடுத்தாங்க. அந்த பொண்ணு தான் கருவறை, தங்கம் தான் கருவறைக்கு உபயோகமாகியது. இவர் அந்த அம்மாவுக்கு ஒரு பேர் வைக்கிறார். கையிலே திருவாசகம் வச்சு நிறுத்தினால ஞானாம்பிகை என்பது பேர் இன்று முதல் சாமி வச்ச பேர் ஞானாம்பிகை. சாதாரணமாக வச்சாரு, ஞானம் அதிகமாக விளங்குகிற ஒரு மூதாட்டியாக இருப்பதினால் ஞானாம்பிகைன்னு வச்சுட்டாங்க. முதலாக சுவாமி வேம்படி விநாயகர் கோயிலிருந்து முதல்ல ஒரு வீட்டுக்கு போகிறார். இறைவன் திருவருளால் கண்ணுவர்பேட்டை என்று அழைக்கப்படுகின்ற கண்ணாபேட்டையில் ஒரு குலாலன் சதா ஆறுமுகம், வேற வார்த்தை தெரியாது அவனுக்கு. முருகன் சொல்ல மாட்டார், செந்தில் ஆண்டவன் சாமி சொல்லுவார். ஆறுமுகம் இதுதான் ஒரு தாரக மந்திரம். அருணகிரி கூட ஆறுமுகம் என்ற சொல்லை திருப்புகள்ல 6 தடவை சொல்லுவார், ஒரு தடவை சொல்லலை. 16,000 திருப்புகள்ல ஒரு திருப்புகழ் ஆறுமுகம் என்ற ஒரு பெயரை வேதங்கள் சுப்பிரமணியத்தை 3 முறை சொல்லும், சிவத்தை 1 முறை தான் சொல்லும். அதே மாதிரி திருப்புகழில் ஆறுமுகத்தை 6 முறை சொல்லும். ஆறுமுகம் 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 ஆறுமு என்று போதி, இப்படி 6 தடவை சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை அந்த குலாலர் ஆறுமுகம் என்று சொல்லுவார். இந்த வார்த்தையானது சிதம்பர குருவை இப்ப கண்ணுவர்பேட்டைக்கு அழைக்கிறது. அவ்வாறு அழைப்பது செல்வதற்கு முன்னால் அவரது மைந்தர்கள் ஓடி திருவடியில் சுவாமி, என் தந்தையார் கை கால் வராமல் நீண்ட நாட்களாக துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று விழுந்து இவர் செல்வதற்கு வேண்டிய எண்ணங்கள் வரும். இவர்கள் வர உடனே சுவாமி புறப்பட்ட உடனே விபூதியினை அவரது மகன் கையில் கொடுத்து ஆறுமுகம் துணை செய்யும். என்ன ஒரு அற்புதம் பாருங்க. அந்த குலாலர் ஆறுமுகம் என்று சொல்லவும் என் குருநாதர் சிதம்பர குரு விபூதியரை திருவீற்றை எடுத்து பஞ்சாட்சரம் என்கிற திருவீற்றை அவருடைய மகன் கையில கொடுத்து ஆறுமுகம் துணை செய்யும் ஒரு இடு. இதுதான் முதலில் சமராவில் நடந்த ஒரு அற்புத நிகழ்ச்சி. பிறகுதான் மற்ற நிகழ்ச்சியில் முதல் நிகழ்ச்சி இதுதான். உடனே ஆறுமுகம் துணை செய்யும் என்று உச்சியில் எல்லாடம் கைகால் எல்லாம் இட்டபடி உடனுக்குடன் அப்பொழுது மாலைக்குள்ள எல்லாம் விளங்கியது. அது முதல் கண்ணுவர்பேட்டையிலே புளியமரத்தடியில் அந்த குலாலர் வீட்டிலேயே தங்க நேர்ந்தது. எத்தனை கோடு தபம் பண்ணியிருந்தாலும் அந்த குலாலர் வீட்டிலேயே நமது சிதம்பர குரு தங்கியிருப்பார். இதை கொஞ்சம் யோசிக்கிறோம். அதன் பிறகு அங்கே ஒரு மடம் கட்ட போறாங்க. இப்போ ஞானிகள் எல்லாம் அந்த இடத்தில் தங்குவார்கள். இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, சுவாமி திருவாசகத்தில் ஞான பகுதியில் கை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. என் சிதம்பர குரு எந்த இடத்தில் இருக்கிறார் எனது கந்தவேல் பக்கத்திலே இருப்பார். அப்போ புணர்ப்பது ஒக்க எந்தை என்ற திருவாச புணர்ச்சிபத்தில் ஆரம்பித்து சுவாமி இதுக்கு அர்த்தம் சொல்லணும்னு அந்த அம்மா கேட்குது. சுவாமி கொஞ்ச நேரம் மௌனமாக இருக்கிறாங்க. பக்கத்திலே கந்தவேல், சிதம்பரா, இவங்க 2 பேருக்கு தான் தெரியும் யார் இருக்குது. இது அனுபவம் ஆயிற்றே, வாயினாலே சொல்ல முடியுமா என்று கந்தவேல் அவரை பார்த்து சிரித்து நகைத்து புன்முறுவல் பூக்கிறார். சரி ஓரளவுக்கு சொல்லு அப்படி உத்தரவு வந்தவுடன் அந்த அம்மாவுக்கு சொல்லுவாங்க, இப்படி எனது சுவாமியும் குருநாதரும் சேர்ந்தே இருந்த காலம் பல காலம். அத்தகைய மகாஞானி கந்தவேல் உகந்து அவருடன் இருந்த காலம் என்பது அவரது வாயினாலே அவரது பாடல்களினாலே நாம் தெரிந்து கொள்ளலாம். சைவ சித்தாந்த 14 சாத்திரங்களும் சிற்றமும் சித்தொழியிலே அப்படி பிழிந்து வைத்திருக்கிறார். ஆனால் ஒன்றே ஓதுவா மூர்த்திகள் பிரித்து படித்து பொருள் கொள்ள முடியாது. ரொம்ப ஓதுவார்கள், அது பாடுறதில்லை. 2 பாட்டு பாடுவாங்க. ஏது பிழை செய்தாலும் இது எல்லா ஓதுவாரும் பாடுவாங்க. அப்புறமா இந்த சன்னதி முறையை உலகுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் திருக்கோவிலூர் ஆதீனமாக விடுங்க ஞானியார் சுவாமிகள். கல்கண்டு மாதிரி இருக்கும் அந்த பேச்சு.
எல்லாரும் இப்போ வாரியார் சாமியெல்லாம் கைத்தல் நிறைகணின்னு ஆரம்பிப்பாங்க. ஞானியார் சுவாமி கடலூர் அதாவது திருக்கோள் இரண்டையும் ஆதீனமாக கொண்டு ஆட்சி செய்த மகாஞானி. அந்த ஞானியார் சுவாமிகள் எடுத்த உடனே இல்லறத்தானல்லேன் இயற்கை துறவி அல்லேன் நல்லறத்து ஞானி அல்லேன் நாயினேன் சொல்லறத்தில் ஒன்றேனுமல்லேன் உயர்ந்த திருப்போரூர என்றே நான் ஈடேறுவேன். இந்த பாட்டில் கேள்வியும் வைப்பார், பதிலையும் வைப்பார். உயர்ந்த திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன். அந்த வரியை கொஞ்சம் பார்க்கணும். நாங்களாம் அடிக்கடி மடக்கணிக்கு அதை பயன்படுத்துவோம். ஒரு வாக்கியத்தில் உள்ள சொற்களை மடக்கி மடக்கி பிரித்து பொருள் கொள்வது. திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் பாருங்க. திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன். எப்பொழுது நான் ஈடேறுவேன்? திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன். திருப்போர்